சொல்கிறார் பாருங்க, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக என்று செய்யுங்க. இப்போ தான் சொன்னேன், பூமி எங்கும் தேவனுடைய மகிமையினால் நிரம்புவதாகன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான்னு. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், ஒரு உதாரணம் கொடுக்குறார். நம்ம செய்கிற ஒரு காரியத்தை உதாரணம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் அதை கூட நீங்கள் எப்படி செய்யுங்கன்றாரு, தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை, சிலர் அதுக்கு மேலே கூட சாப்பிட்றாங்க. இது ரொம்ப சாதாரண. இது போகிற போகல நான் வாங்கி அப்படியே குடிச்சிக்கிட்டு போகிறாங்க. இதில் கூட தேவனுடைய மகிமைக்காக நான் எப்படி செய்கிறது? ஒரு சாதாரண ஆக்டிவிட்டி, சாப்பிட கூட விட மாட்டீங்களா நிம்மதியா? இதில் வேறு ரிலிஜனை கொண்டாந்துடுறீங்களா? நான் வாங்கி ஒரு பஜ்ஜியை வாங்கி நான் கடிச்சிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு போகிறேன். இதுக்கு இப்போ புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கன்னா என்னது இது? எல்லாத்துலேயும் தேவனுடைய மகிமையை கொண்டாந்துடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது என்ன சொல்லுதுன்றது கவனிங்க. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் வேணும்னே ரொம்ப சாதாரண ஒரு ஆக்டிவிட்டியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஆக்டிவிட்டி அப்போ நிறைய பேர் ஒரு ஜெபம் பண்ணுறது கூட யோசிக்கிறது கிடையாது. சாப்பாட்டை வச்ச உடனே அமெரிக்காவில் சொல்லுவானுங்க, சாப்பாடை போட்டோன்னு டிகின் அப்படின்வான். டிகின்னா நல்லா நோண்டி எடுன்னுவான். எடுத்து வெட்டு நம்ம ஊரில் சொல்லலாம் வெட்டு, அந்த மாதிரி ஆட்டிடியூடு. சாப்பாட்டை வச்ச உடனே கடவுள் ஞாபகம் வர்றதே கிடையாது. கொடுத்தவரை பற்றி ஒரு எண்ணமே கிடையாது. இந்த கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பூமியில் மழை வரலைன்னா ஒன்றும் விளையாது, ஒன்றும் விளையலைன்னா சோறே இருக்காது. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, விளைச்சலை கொடுத்துருக்கிறாரு, அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காரு, தானியத்தை கொடுத்துருக்கிறாரு, காய்கறிகளை தந்துருக்கிறாரு, கறி மீனெல்லாம் தந்துருக்கிறாரு, வகை வகையாக சாப்பிட முடியுது. எல்லாத்தையும் வச்ச உடனே கொஞ்சம் வெயிட், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாதா? அதுக்குள்ளே ஒன்றும் ஆறி போயிடக்கூடாது, ஒன்றும் கெட்டுறாது. இதை கூட கர்த்தருடைய மகிமைக்காக நாம் செய்யணும். கொடுத்தவர் அவர், எல்லாம் அவர்கிட்ட வருது. அப்போ அதை நான் அனுபவிக்கிறது கூட, அதில் கூட கடவுளுக்கு மகிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதில் கூட கடவுளுக்கு மகிமை. என்ன நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன அற்புதமாக தேவைகளை சந்திக்கிறார் கர்த்தர். யோசித்து பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் எல்லாம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குறதே இல்லை கர்த்தர் எவ்வளோ செஞ்சுருக்கிறார்.